நேர்கள் அனைவருக்கும் அருவி சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. கிட்டத்தட்ட 80 சீரியல்களில் ஹீரோவாக பண்ணிட்டேன். 90களில் சில படங்களில் ஹீரோவாகவும் நடிச்சிருக்கேன். அந்த சமயத்தில் இயக்குநர்களாக இருந்தவங்க சீரியல் பண்ணினாங்க. அப்போ எனக்கு அவங்க வாய்ப்புகள் தந்தாங்க. பாலச்சந்தர் சார் ரகுவம்சம் பண்ணும்போது நல்ல கேரக்டர் கொடுத்தார். அது மாதிரி பாலு மகேந்திரா சாரின் கதை நேரம்ல ஒர்க் பண்ணி இருக்கேன். திருலோக சந்தர் சார், எஸ்பி முத்துராமன் சார்னு சுமார் 80 இயக்குநர்கள்கிட்ட ஒர்க் பண்ணி இருப்பேன். அவங்க கற்றுக் கொடுத்தது தான் நான் இன்னைக்கு வரை டிராவல் பண்ண காரணம் என சூப்பர் கோட் கண்ணன் நெகிழ மாமியார் கேரக்டரில் சரஸ்வதியாக கலக்கும் நடிகை அம்பிகா வந்தார். இந்த ஜர்னி ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கே. நான் எத்தனையோ படங்கள் பண்ணி இருக்கேன். அந்த படம் நல்லா இருந்தது. இந்த படத்தில் நீங்கள் பண்ணின கேரக்டர் சூப்பர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் இப்போ அந்த சரஸ்வதி கேரக்டர் நல்லா பண்ணுறீங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கு. உங்கள் மருமகள்கள் நல்லா நடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இந்த கேரக்டர்கள் எல்லாமே ரீச் ஆகிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சரஸ்வதியின் குழந்தைகள்னா அது அம்பிகாவின் குழந்தைகள் மாதிரி தான். என் பசங்களை எப்படி பார்க்கிறேன்னு அது மாதிரி தான் இவங்களையும் பார்க்கிறேன். பொதுவாக சீரியல்களில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவதை விட ஷூட்டிங்கில் தான் அதிகமாக நேரத்தை செலவிடுவாங்க. அவங்க நிஜ குடும்பத்தை விட இந்த குடும்பத்துடனே நிறைய நேரம் இருக்கிறதால நிஜமாகவே குடும்பமாக ஆகிடுறாங்க. அப்படித்தான் அருவி குடும்பமும் எல்லோருமே ஒரே குடும்பமாக ஒர்க் பண்ணுறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கே. இந்த 450 எபிசோடுகள் என்பது 4500 எபிசோடுகளாக மாறணும் என்பதே என் ஆசை என்றார். இவ்வாறாக அருவி சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.